ஹலோ கைஸ், வணக்கம் டு ஷார்ட் டைம் யூடியூப் சேனல். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு தடவை வந்திருக்கீங்கன்னா ஒரு லைக்கு, ஒரு சப்ஸ்கிரைப்பு, ஒரு ஷேர் மட்டும் பண்ணி விட்ருங்க. ஓகேங்களா? நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? இப்போ நம்ம என்ன படம் கொண்டு வந்திருக்கோம்னா, ஆலப்புழா ஜிம்கானா அப்படின்னு சொல்லி ஒரு மலையாள படம்ங்க. அந்த படத்தை வந்து தமிழ் டப்புடில் வந்து சோனி லைவ் டிவியில் இருக்குதுங்க, ஓடிடியில் இருக்குது. நீங்கள் போய் பார்க்கலாம். படம் இந்த மாதிரி படம்னா ஒரு பாக்ஸிங் சம்மந்தப்பட்ட படங்க. எப்படி பாக்ஸிங் ஆனார்னா 12th ஃபெயிலு. ஓகேங்களா? அடுத்து அவர் என்ன பண்ணணும் அவருக்கு தெரியலை. அடுத்து காலேஜ் எப்படி சேரணும்னு அவருக்கு தெரியலை. அதனால என்ன செய்கிறாரு அவர், இந்த பாக்ஸிங் மூலியமா, ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலியமா காலேஜ் சேரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறாருங்க. அந்த முடிவு எடுத்து தான் அவர் வந்து ஒரு பாக்ஸிங் வந்து ட்ரை பண்ணுறாரு. ஓகேங்களா? பாக்ஸிங்கான உடம்பு இடம்பு எல்லாமே வச்சுருக்காருங்க. எல்லாமே ட்ரைனிங் எடுக்கிறாரு, எல்லாமே பண்ணுறாரு. ஓகேங்களா? பண்ணி முடிச்சுட்டு ட்ரைனிங் எடுக்கிறாரு. உள்ளூரில் அவங்க உள்ளூர்லேயே டோர்னமெண்ட்லாம் இருக்குதுங்க. டோர்னமெண்ட்லேயும் கலந்துக்கிறாங்க. ஓகேங்களா? கலந்துக்கிட்டு அவர்னால் முடிஞ்சது எல்லாமே செய்கிறாங்க. செஞ்சு ஆனால் ஒன்று, இந்த பாக்ஸிங் படத்தில் சுவாரஸ்யமாக போக மட்டும் நினைக்காதீங்க. நம்ம நினைக்கிறது எதுவுமே நடக்காது. ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டாக தான் இருக்கும் இந்த படத்தில். ஓகேங்களா? இந்த படத்தில் வந்து வித்தியாசம் இந்த படத்தில் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக ஜோக்ஸ்லாம் யோசித்து பசங்க பேசுவாங்க. பசங்க கூட பேசிக்கிறானுங்க. ஓகேங்களா? அடுத்து என்னதுன்னா, படம் வந்து முழுமையாக படம் எடுத்து முடிக்கலன்னு தெரியுது. பார்த்தாலே தெரியுது. ஃபஸ்ட் ஹாஃப் மட்டும்தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுவே செகண்ட் ஹாஃப்லாம் ரொம்ப லேக் அடிக்க ஆரம்பிச்சிடும், ரொம்ப ஸ்லோவாக போக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஆனால் அந்த படத்தில் ஒரு பாக்ஸிங்கான எல்லா பயிற்சியுமே செய்வாருங்க. பயிற்சி செஞ்சு அவர் எப்படியாவது ஃப்ரீ கோட்டாவில் அந்த இதை வாங்கிடலாம், காலேஜ் சீட் வாங்கிடலாம் அப்படின்னு நினச்சி தான் இந்த பாக்ஸிங் இந்த இதுக்கு முடிவே எடுத்தார். ஓகேங்களா? எடுத்துகிட்டு அடுத்து என்ன செஞ்சானா, ஆனால் அந்த படத்தில் ஒன்றுங்க, எல்லா படத்துலையும் அன்றைக்கே அந்த ஹீரோ அடித்தார், ஹீரோனி வந்து பார்த்து மயங்கி விழுந்துட்டாங்க, அதை பார்த்து லவ் வந்துடுச்சு, இதை பார்த்து லவ் வந்துச்சு, அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க. படம் நீட்டாக எடுத்திருக்காங்க. ஆனால் கதை தாங்க இல்லை. ஓகே, ஒரு 12th முடிச்சுட்டு ஃப்ரீ கோட்டாவில் காலேஜ் சேரலான்னு முடிவெடுக்கிறாங்க. ஓகே, அடுத்துட்டு அடுத்தவங்க என்ன பண்ணாங்க, காலேஜ் இது பண்ணாங்களா, சேர்ந்தாங்களா, இல்லையா, அடுத்து என்ன ஆச்சு, காலேஜில் என்ன படிக்கிறாங்க, எதுக்கு இப்படி கஷ்டப்படுறாங்க, 12th என்ன ஆச்சு, அடுத்து எதுவுமே தெரியாமல் படத்தை அப்படியே முக்கால்வாசிலே முடிக்கிறாங்க. ஒன்றுமே தெளிவாகவே புரியலை யாருக்குமே. ஓகேங்களா? நீங்கள் படத்தை பாருங்கள். படத்தை பார்த்துட்டு ரிவ்யூ சொல்லுங்கள். நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு நீங்களே கமெண்டில் வந்து சொல்லுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ.